கடந்த 2.5 ஆண்டுகளாக பகவான் கஷ்டப்படுத்தினர் கிரகங்கள். தற்சமயம் இந்த பயிற்சி இந்த 2026 அபரிமிதமான யோகத்தை 100க்கு 100% யாருன்னு சொல்ல போனால் துலாம் ராசி தான். நாம் என்ன கேட்குறோம், என்ன வேண்டும் மனசில் நினைச்சாலே போகிற அந்த காரியம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். எத்பாவம் தத்பவதின்னு ஒரு பழமொழி. எது நினைக்கிறோமோ அது நடக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே, லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பெருங்கருணையினாலும் நமது பூலோகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே பல ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டு அன்றாட வாழ்விலே பல கஷ்டங்களும் பல சந்தோஷங்களும் பல துன்பங்களும் பல நன்மைகளும் பல தீமைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சூரிய உதயமுமே நமக்கு பார்த்தோம்னா ஒரு புதிதாகத்தான் இருக்கும் அன்றைய விடிவு. இப்போ அன்றைய விடிவு தினம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு ஆவலோடு இரவு படுக்கும்போது கஷ்டமாவது படுக்கிறோம். இன்றைய விடியல் பொழுது நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றைக்கு தினத்தை எல்லாருமே துவங்குறோம். உங்களோட கலந்துக்கு வந்திருக்கிறது யாரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோட்டி நேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக டிவோட்டி நேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பதிவுகள் நம்மளுடைய தொலைக்காட்சியின் டிவோட்டி நேஷன் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக சரி, ஆன்மீக ரீதியாக சரி. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகையில் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போடுறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துட்டால் ஆங்கில தேதி. இப்போ ஆங்கில புத்தாண்டை தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவரெல்லாம் எழுதி வைத்துட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுன்னு சொல்லலாம். அதாவது அது பிறக்கிற அன்னைக்கு புத்தாண்டு. அப்புறம் அந்த வருஷம் பூரா நம்ம அனுபவிச்சு தான் ஆகிறோம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் 2026 துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா கடந்த 2.5 ஆண்டுகளாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026க்காகத்தான் காத்துட்டு இருந்தீங்க. அப்போ தான் நல்லதுங்கிறதே உங்களுக்கு வருது, அந்த டோரே ஓப்பன் ஆகுது. கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதவுங்கிறதே திறக்கலை. துலாம் ராசின்னு எடுத்துட்டால் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் தான். சுக்கிரன் தான் செல்வம், செல்வாக்கு,
மன சந்தோஷம், இதுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் தனக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு உதவி செய்கிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சு பார்க்குறது, இது உங்களுடைய இயல்பு. பொதுவாகவே துலாம் ராசினாலே தனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நாம் கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியவர்களை கடந்த 2.5 ஆண்டுகளாக பகவான் கஷ்டப்படுத்தினர் கிரகங்கள். தற்சமயம் இந்த பயிற்சி இந்த 2026 அபரிமிதமான யோகத்தை 100க்கு 100% யாருன்னு சொல்ல போனால் துலாம் ராசி தான். மற்றதெல்லாம் 99 தான் சொன்னேன். ஒரு சில ராசிகளுக்கு 100க்கு 100% நன்மைகளை பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான யோகங்கள். 9ல் குரு வக்கரம், ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியின் பழமொழி. இப்போது வருஷ ஆரம்பத்திலே 9ல் குரு வக்கரமாக வேறு இருக்கார். மிகச் சிறப்பானதொரு யோகம். என்ன வேணுமோ அதை கொடுப்பார். கடவுள் நேரில் தோன்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன், வேண்டுதல், வாண்டடெல்லாம் இருக்கும். நாம் என்ன கேட்குறோம், என்ன வேண்டும் மனசில் நினைச்சாலே போகிறோம், அந்த காரியம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். எத்பாவம் தத்பவதின்னு ஒரு பழமொழி. எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த மாதிரி 9ல் குரு இருக்கிறதுனால துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ என்ன கேட்குறீங்களோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். அதனால் மிகச்சிறப்பானது யோகம். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, ஸ்திரீ சேர்க்கை, விவாக பிராப்தி இதெல்லாம் உண்டாகும். திருமண யோகம் கைகூடும். விரும்பிய வரனை யாரை விரும்புகிறீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணலாம். இவ்வளோ நாளாக தடையாக இருந்திருப்பாங்க பல பேர். எல்லாரும் ஒன்று கூடி ஒற்றுமையாகி திருமண சம்மதம் கிடைக்கும், திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் பெரியோர்கள் சிறியோர்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது இருந்தால் அதெல்லாம் தங்கு தடையின்றி நடத்தலாம். வீடு வாங்கலாம், பொதுவாக மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், வாகனங்கள் ஓட்டி பழகலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், மைதானங்கள்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்கள். அதுபோக எலக்ட்ரானிக், இந்த செல்ஃபோன் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறையா இருக்குது. எலக்ட்ரானிக் எல்லாம் அந்த மாதிரி பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். இந்த ஆண்டு பலவிதமான யோகங்கள் உண்டாகுது. இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அன்லிமிட்டெட் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அபரிமிதமான யோகம் உண்டாகுது. 9ல் குரு, 11ஆம் இடத்துல கேது லாபஸ்தானத்தில், அதுவும் நன்மை. திரைக்கடலோடையும் திரவியும் தேடும் சொல்லுவார் பாரதியார். அந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. அந்நிய தேச முதலீடுகள், ஆன்லைன் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி துறையிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. உடல்நல ரீதியாக மனோரீதியான பிரச்சனைகள் விலகும். மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனோபயம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சட்டத்துறை, காவல்துறை சிறந்து விளங்கும். புதிய புதிய பதவி உயர்வுகள், அதே மாதிரி பரிசுகள் வெல்லக்கூடிய அமைப்பு, பாராட்டுக்களை அமையக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசு சன்மானம் பெறலாம். நாம் செய்கிற வேலையில், நம்ம துறையில் நம்ம பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம். அதன் மூலம் அரசாங்க விருதுகளை வழங்கலாம். கலைமாமணி, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ இல்லையோ, அந்த மாதிரி விருதுகளை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அங்கே நாம தான் தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பொறுப்பு கிடைக்கும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள், மருத்துவர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பு. பெரும் செல்வம் ஏற்படும். பொருளாதார உயர்வை சந்திக்கலாம். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். உடல் நலத்தில் இத்தனை நாளாக சொல்ல முடியாத ஒரு நோய், ஒன்று போனால் ஒன்று, வயிறு சரியாச்சா கழுத்து, கழுத்து சரியாச்சா கை, இப்படி மாற்றி 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 தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நோய் நொடிகள் ஆறவே நம்ம உடம்புல நோய் இருந்துதா, எனக்கா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிஸ்கா, அப்படியே தெளிவாக புத்துணர்ச்சியோடு இந்த ஆண்டு முழுவதும் செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். மிக பாக்கியம், யோகங்கள். 5ல் சனி ராகு. அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம். ஸ்திரமான சொத்துக்கள், ஃபிக்ஸட் டெபாசிட், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள், வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி, இது போன்ற பலவிதமான அபரிவிதமான நன்மைகளை இந்த 2026 முழுதும் நன்மையை பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. கடந்த 2.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு பலவிதமான யோகங்களை 2026 அடைய போகிறீங்க. சந்தேகமே வேண்டாம். இருந்தாலும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை எடுத்து சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் கிரகங்களும் தசாபுத்திகளும் எப்படி இருக்குது,
அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா இந்த வருஷம் பூரா நாம் தான் ராஜா. 100% நன்மை. இந்த ஆண்டு தங்களுக்கு மிகச் சாதகமாக இருக்குது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு எடுத்துனோம்னால் மஞ்சள். அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9 அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியும். அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம். காம்பவுண்டாக அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தன் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தன் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தன் கையில் அடிபடலாம், ஒருத்தன் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 9837 இந்த நம்பர் என்னுடைய நம்பர். இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும் எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.